மேடையில் இருக்கக்கூடிய சங்கர் நேத்ராலயாவுடைய டைரக்டர், எங்களுடைய நண்பர் டாக்டர் சுரேந்திரன் அவர்களே, டாக்டர் கிரீஷ் ராவ் அவர்களே, இந்த விழாக்கு கதாநாயகனாக இருக்கக்கூடிய இன்றைக்கு சங்கர் ரத்னா அவார்டு வாங்கியிருக்கின்ற நேரடியாக யூஎஸ்லேருந்து வந்துட்டு எங்களுடைய நண்பர் திரு பாலா ரெட்டி அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட கிட்டத்தட்ட 98% மேலே இருக்கக்கூடிய கதாநாயகன், உண்மையாக கதாநாயகன், எங்களுடைய யங் நண்பர் அவர் கிரிக்கெட்டர் அவர்களே, திரு ரைடு அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய சீனியர் ஆஃபீஸர், சென்னையுடைய ஃப்ளட்ஸ்க்காக தமிழ்நாடுக்காக ஆலோசனை சொல்லக்கூடிய நம்ம டாக்டர் திருப்புகழ் IAS அவர்களே, இன்னொரு ரொம்ப டிஸ்டிங்விஷ்ட் பர்சன் இன் திஸ் ஆடியன்ஸ், அதாவது நான் சொல்ல விரும்புகிறேன், மேடம் பிரபா ஸ்ரீதேவன், ஜஸ்டிஸ் பிரபா ஸ்ரீதேவன் அவர்களே. ஷீ இஸ் எ வெரி ரெஸ்பெக்டட் லீகல் லியூமினரி. மற்றும் உண்மையாக இங்கே அதாவது எல்லா மக்களுக்கும் சேவை செய்திருக்கின்ற ஒரு அழகான ப்ரொஃபஷன் டாக்டர் மற்றும் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் ஈடுபாடு செய்திருக்கின்ற அனைத்து டாக்டர்களே, பேராமெடிக்ஸ்லே செவிலியர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் சொல்லுது, சுவாமி விவேகானந்தா சொன்னார், that service to the humanity is the true worship of God. அதாவது மனிதருடைய சேவை தான் கடவுளுடைய உண்மை பக்தியாக இருக்கின்றது. அதே மாதிரி இது நான் I will like to refer to a very famous quotation by Woodrow Wilson. அவர் என்ன சொல்லியிருக்கார், You have not come to this world just to make a living. அதாவது இந்த உலகத்துக்கு நீங்கள் சும்மா வாழ்வதற்காக வரல. You have come in this world to enable this world to become, you are here in order to enable the world to live more amply, with a greater vision, with a finer spirit of hope and achievement. You are here to enrich the world. அதாவது ஒவ்வொரு மனிதர் இந்த வேர்ல்டில் அந்த வேர்ல்டை மேம்படுத்துவதற்காக தான் வந்திருக்கிறார். ஒவ்வொருத்தர் இது கண்டிப்பாக மனசில் வைக்க வேண்டும். You are here to enrich the world and you impoverish yourself if you forget that errand. அதாவது யார் இது மறந்து விட்டால் அவருடைய வாழ்க்கையோட அந்த மீனிங் கிடையாது என்பது அவர் சொல்லப்பட்டுள்ளது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல I am reminded of two categories of people. One category is like the Sankara Ratna awardee today, Thiru Bala Reddy avargal. Adadu USA le irukindrar. He is in USA. Let me also speak in English because I am sure you may not be able to understand. You are in USA. You must be doing your own business over there, or you must be in your own profession. Anal all the way from USA, you think about your brothers who are there in India, in Tamil Nadu, in Andhra, in Telangana, etc. And you raise millions of dollars for them. இதுதான் ஒரு பெரிய பக்தியாக இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுதல் தெரிவித்துக்கொள்கிறேன். ரெண்டாவது, to all of you doctors, எப்போவுமே doctors, when I address, I tell that you are born actually with the doctors and paramedical staff, everybody, including nurses. You are born with a silver spoon in your mouth. Karanam, when we do our service, we get a living kaha englu sambalam varudhu. Aanal ungalukku service பண்ணும்போது சம்பளமும் வருது, மக்களுடைய நன்மையும் வருது என்பதை ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து நீங்கள் எல்லாம் ஈடுபாடு செய்கிறீங்க என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் சுரேந்திரன் அவர்கள் என்னை கூப்பிடும்போது நான் கண்டிப்பாக வருவதாக சொன்னேன். காரணம், ஐ வாண்டட் டு see Sankara Nethralaya and talk to all of you. ஹெல்த் செக்ரட்டரி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கின்றது.
கிட்டத்தட்ட 400க்கு மேலே டாக்டர்ஸ், ஐ டாக்டர்ஸ் ஹெல்த் சிஸ்டமில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 38 மெடிக்கல் காலேஜஸ், 36 மெடிக்கல் காலேஜஸ் எங்களுக்கும் இருக்கின்றன. 38 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸே ஆப்தமாலஜிக் சர்ஜன்ஸ் இங்கே இருக்கின்றார்கள். நிறைய பிஹெச்சிஸ்ல ஆப்தமாலஜிஸ்டாக இருக்கின்றார்கள். நல்ல சர்வீஸ் செய்கிறாங்க. அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் there are many specialist surgeries where many times the patients are referred by the government itself to Sankara Nethralaya. So that is why I thought நிறைய தடவை நாம ஃபோன் பண்ணி இந்த பேஷண்ட் வரார், கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்ட் சர்ஜரி கொஞ்சம் வேணும், அதுக்கு ஆலோசனை வேணும் சொல்லும்போது ஐ ஷுட் கம் ஓவர் ஹியர், மீட் அவர் Sankara Ratna awardee also, and also take this opportunity to thank each and every one of you for your service and congratulate you all. நிறைய தடவை Chennai is the medical tourism capital of India. அந்த மெடிக்கல் டூரிசம் கேபிட்டல் ஆஃப் இந்தியா சொல்லும்போது இந்த ஹாஸ்பிட்டல், உங்கள் ஹாஸ்பிட்டல், அதாவது சங்கர் நேத்ராலயா போன்ற ஹாஸ்பிட்டல் தான் இந்த டூரிசம்லே ஜெம்ஸ் ஆஃப் டூரிசமாக இருக்கின்றது என்பது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். I am told that there are more than 2,000 patients who come across various branches, and Dr. சுரேந்திரன் அவர்கள் இன்னொரு எனக்கு ரொம்ப பெருமையாக சொன்னார், ஒவ்வொரு நாள் கிட்டத்தட்ட 400க்கு மேலே இங்கே சர்ஜரி செய்யப்பட்டு வருகின்ற. உண்மையாக ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு சில விஷயம் நான் உங்களுக்கு பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் பற்றி சொல்ல விரும்புகின்றேன். டோட்டல் த பிளைண்ட்னஸ் control should be below 0.25%. அதாவது எங்களுடைய நோக்கம் கவர்மெண்ட்டுடைய நோக்கம் 0.25%க்கு குறைவாக பிளைண்ட்னஸ் சமுதாயத்தில் இருக்கணும். தற்பொழுது பிளைண்ட்னஸ் உடைய காரணங்கள் பார்க்கும்போது இங்கே ப்ரெசன்டேஷன்ல சொன்னார்கள், எங்களுக்கு கூட எங்களோட டாக்டர் சந்திரகுமார் போன்ற டாக்டர்ஸ் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார்கள். கிட்டத்தட்ட 82%, 82% பிளைண்ட்னஸ் is because of cataract. Cataract நாள் blindness 82% இருக்கின்றது. 6% blindness diabetes காரணமாக, diabetes retinopathy blindness ஆக இருக்கின்றது. 6% இன்னொரு 6% glaucoma காரணமாக blindness வருகின்றது. I'm sure you are all knowing it better, but that is what we administrators are told. 82% because of the cataract, 6% because of diabetic retinopathy, 6% is because of the glaucoma, another 6% because of the other reasons பார்க்கும்போது. It is very important that government and NGO sector like yours come together to tackle this blindness. அதெல்லாம் செய்யும்போது நான் 3 விஷயம் ஹைலைட் பண்ண விரும்புகின்றேன். What is the need of today? In fact, this will also be giving a thought for the fundraisers and good Samaritans like Mr. Bala Reddy over here. The first point, the need is to do screening. அதாவது கிராமத்தில் பார்க்கும்போது நிறைய மக்களுக்கு கண்புரை நோய், அதாவது கேட்ராக்ட் நோய் இருக்கும்போது தெரியாமல் கூட இருக்கலாம். ஸ்கிரீனிங் பண்ணால்தான் அதில் those who are having cataract, those who need surgery can be found out. So that is why, and இன்னொரு கவர்மெண்ட் மட்டும் செய்தால், எங்ககிட்ட ஒரு 400க்கு மேலே டாக்டர் இருக்கும்போது கூட, எங்கிட்ட கூட 100க்கு மேலே பெரிய மருத்துவமனை இருக்கும்போது கூட பத்தாது. இது 7.5 கோடி தமிழ்நாடு மக்களுடைய ஸ்கிரீனிங் ஒழுங்கா பண்ண வேண்டியிருந்தால் கவர்மெண்ட்டும் என்ஜிஓஸும் சங்கர் நேத்ராலயா ஹாஸ்பிட்டல் சேர்ந்து பண்றீங்க. ஆனால் கண்டிப்பாக சேர்ந்து தான் பண்ணணும். I will like to give you the statistics that in last 1 year, Dr. Chandrakumar, our state blindness control officer, was telling me that through the screening, nearly 99,650 people were identified by the governmental system, and cataract surgeries were conducted by the governmental doctors for our state of Tamil Nadu. 99,000 ki mele. இதுக்கு மேலே என்ஜிஓ செக்டர் மூலமாக உங்க போன்ற என்ஜிஓ செக்டர் மூலமாக கூட many with the governmental assistance மூலமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு இந்த சர்ஜரிஸ் பண்ணும்போது 3 லட்சம் பேருக்கு இலவசமாக என்ன சொல்லுது, 3 லட்சம் பேருக்கு இலவசமாக கவர்மெண்ட் மூலமாக அல்லது கவர்மெண்ட் ஃபண்டட் என்ஜிஓ செக்டர் மூலமாக ஒவ்வொரு ஆண்டு பிளைண்ட்னஸ் சர்ஜரிஸ், கேட்ராக்ட் சர்ஜரிஸ் செய்யப்பட்டு வருகின்றன. இதுக்கு மேலே to
just to give you an idea, and because we have got press friends also, இதுக்கு மேலே கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் வந்து பிரைவேட் செக்டர்ல கூட சர்ஜரிஸ் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பேர் வந்து கேட்ராக்ட் சர்ஜரிஸ் பண்றாங்க. Out of them 50% are done by the government or government funded NGO system. இந்த நேரத்தில் வந்து why I am telling this point over here is we need to have more and more people whose surgery has to be done by the governmental system or உங்க ஹாஸ்பிட்டல் போன்ற கவர்மெண்டல் ஃபண்டட் சிஸ்டம் வழியாக பண்ண வேண்டும். ஒவ்வொரு சர்ஜரிக்காக 2000 ரூபாய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து வந்து பண்ணும்போது we want the NGO, the private sector hospitals who also do the public service like Sankara Nethralaya and other hospitals to come up further, so that this 50% gap which is there, 50% is from the government funded, 50% is the private funded. We want more from the government sector, so that a common man who may not be able to afford a surgery, his also out of pocket expenditure is reduced. This is my first message over here. We need your help. ரெண்டாவது மெசேஜ் இன் வேர்ல ஐ தாட் திஸ் இஸ் அப்ரோப்ரியேட் ஃபாரம் நீங்கள் எல்லாம் டாக்டர்ஸாக இருக்கீங்க, ஐ சர்ஜன்ஸ், ஐ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக இருக்கீங்க, இஸ் த நீட் ஃபார் ஸ்க்ரீனிங் ஆஃப் த சில்ட்ரன். அதாவது திஸ் இஸ் another aspect which is very very important. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து எல்லாம் எங்களோட ரிவ்யூ மீட்டிங் ஆய்வு செய்யும்போது என்ன பார்க்குறோம், தட் இன் எவ்ரி ஸ்கூல் ஒவ்வொரு மாவட்டத்திலே எங்களுடைய கிட்டத்தட்ட 800 டீம்ஸ் ஆஃப் மொபைல் டீம்ஸ் இருக்காங்க. டாக்டர்ஸ் அண்ட் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் மொபைல் டீம்ஸ் ஆங்கன்வாடி ஸ்கூல்ஸில் வந்து சில்ட்ரனுக்கு வந்து ரிஃப்ராக்டிவ் எரருக்காக வி கோ ஃபார் த ஸ்க்ரீனிங் ஆஃப் த சில்ட்ரன். அதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் ஆக்சுவலி குவைட் சர்ப்ரைஸ் டு சி that 4 to 6% of the children at a very young age, Anganwadi or the school, they have refractive errors with them. You will be surprised to know that through that governmental monitoring of this scheme, இது வந்து ஒரு தமிழ்நாடோட திட்டம், அதோட திட்டத்தோட பேர் வந்து கண்ணொளி காப்போம் திட்டமாக இருக்கின்றது. அந்த திட்டத்தின் மூலமாக every year more than 2 lakh children are identified who have refractive errors, whose parents had not identified the refractive errors amongst the children, whom the government buys the spectacles. In fact, the government gives about 350 rupees. Within that rupees, and this is for the governmental schools itself. So more than 2 லட்சம் கி மேற்பட்ட குழந்தைகளுக்கு கண்ணொளி காப்போம் திட்டம் மூலமாக ஒவ்வொரு ஆண்டு தமிழ்நாட்டிலே ஸ்பெக்டிகல்ஸ் ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் கண்டுபிடிச்சு ஸ்பெக்டிகல்ஸ் கொடுக்கப்பட்டு வருகின்றன. Here also, why I am telling about this scheme over here to you is, எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கின்றது. அதாவது in every year we have to go for the check of Anganwadis and school children who are in lakhs of numbers, 70-80 lakh students பார்க்கும்போது ஒரு ப்ரெஷராக இருக்கின்றது. கவர்மெண்டல் ஸ்கீம்ஸ் மேலே ப்ரெஷராக இருக்கின்றது. ஐ கால் அப்பான் the good Samaritans, like all the doctors who are here from Sankara Nethralaya, all the similar doctors, the medical institutions who are in the private sectors and NGO sector also, to come forward and join with the government in screening the school children. That the government schools at least nange pandrom. There are many other private schools which also cater to the poor sections of the society, whose also fees is also as less. Government is free, but there is very less, who may not be directly covered by our teams. To adopt the schools every year or adopt the districts every year and do the refractive error checks of the students. நீங்களும் பார்க்கலாம், இப்போ நம்ம குழந்தைக்கு வந்து eyesight is not good, நம்ம next day itself we will go for the check and get the spectacles for the kids. There are many poor and lower middle class families who might need the help over and above the governmental sector by all of you. So I call upon you to participate in this along with the government in the Kannoli Kappam Thittam of the government. This is my second message. I'll give you one last message over here. The last message is about the eyeball, adadu donation of the eye system sambandhamaga. I thought this is I should take this opportunity to stress, besides honoring Mr. Reddy over here. Eye donation is really one of the
most important donations in the system. அதாவது தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 28 கவர்மெண்டல் ஐ பேங்க்ஸ் இருக்குன்னு. அதுக்கு மேலே வந்து சங்கர் நெத்ராலயா பெரிய ஐ பேங்க்ஸோட நிறைய ஐ பேங்க்ஸ் வந்து கவர்மெண்டல் ப்ரைவேட் செக்டரில் கூட இருக்குன்னு. த்ரூ த ஐ பேங்க்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10,000 ஐபால்ஸ் வந்து எங்களுக்கு டொனேஷன் வழியாக வருகின்றன. We get 10,000 eyeballs in donation through the governmental setup in Tamil Nadu. Just before I was going to speak, I was asking Dr. Surendran sir, eye donation நிறைய பேர் கேட்குறாங்க. ஐ வந்து யூ ஆல்சோ ஃபிக்ஸ் த ஐ ரெட்டினா வந்து ஒருத்தர் கூட 2 பேர் கூட யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லும்போது நிறைய சஃபிஷியன்ட் இருக்கா இல்லையா, இன்னும் வேணும் சார் என்கிட்ட சொன்னார். The same message I get from the governmental doctors also. We need more and more people to come for eye donation. So in the நேரத்தில் வந்து I will like to call upon you and call upon all the good Samaritans who are over here and call upon all the doctors over here to help the governmental and the private sector to join with everybody in order to enable have more eye donations. Tamil Nadu is actually known for good work in terms of organ donation in general. உங்க அனைவருக்கும் தெரியும் Tamil Nadu is actually the number 1 country in India in terms of organ donation. அதாவது the cadaver organ brain dead organ donation எஸ் நேற்று கூட பார்க்கும்போது இந்த ஜனவரி மாதத்தில் இது ஐபால் இல்லை ரெகுலர் பாடி பார்க்கும்போது ஜனவரியிலிருந்து பார்க்கும்போது இதுவரை வந்து 109 அதாவது பெரியவங்க they are good Samaritans have or their relatives had consented and their bodies have been given for donation, which has helped, which is a record in the entire country. We have the highest number of organ donations this year, but we need more and more of donations. Other சொல்லும்போது eye donation is actually easier. Eye donation இது வந்து brain dead தான் வேணும் regular donation. Eye donation can be, I am told, can be given within 6 to 7 hours of the death of a person also. If eyeballs are donated, நம்முடைய 10,000க்கு பதிலாக அதை விட 2-3 மடங்கள் கூடுதலாக இருந்தால் இன்னும் நிறைய பேர் those who are needing the eye vision will get the gift of the sight at this in the point வந்து இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். So I will not like to bore anybody. I thought that this is the right opportunity when we can actually acknowledge the நாம் எல்லாம் சேர்ந்து வந்து பாலரெட்டி போன்ற பெரியவங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் பாராட்டலாம், அக்னாலேஜ் பண்ணலாம், அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் உங்கள் போன்ற பெரியவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன்னும் எங்களுடைய சமுதாயத்துக்கு தேவையாக இருக்கின்றதும். And it's also very nice to know, I was feeling so proud. I was sitting next to our young cricketer, Mr. Nadu, and it was so privileged, and he's so humble and he spoke so well. It's really privileged that Sankara Nethralaya also called over here. And I wish Sankara Nethralaya to நீங்கள் நல்லா ஒரு உயரத்தில் இருக்கீங்க, இன்னும் உங்களுடைய சேவை மூலமாக இன்னும் இந்த மெடிக்கல் சமுதாயத்தில் நீங்கள் உயர்த்த வேண்டும் சொல்லிட்டு எனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.